அம்மா. யாருக்கு யாரடி அம்மா? விஜய் உனக்கு அப்பானா நான் உனக்கு அம்மா ஆயிடுவேனா? நீ என்ன ஏன் வயித்துல பிறந்த? இப்ப எதை வச்சு நீ என் அம்மானு கூப்பிடுற? போ, வெளியே போ. அம்மா கோவப்படாதீங்கம்மா. எனக்கு தெரியும் நீங்க என்ன திட்டினாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா இனிமே நான் உங்களை அம்மாவை தான் கூப்பிடுவேன். விஜய் அப்பாக்கு இந்த பொண்ணுனா நீங்க என் அம்மா தானே? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னன்னு நீ வெறுப்பேத்தியா? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டேன். அம்மா விடுங்கம்மா, விடுங்கம்மா. என்ன பண்ற? அழுகை எங்க எடுத்துட்டு போற? இன்னியோட உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏய் அனாமிகா, என்ன பண்ற? சொன்னா கேளு. அனாமிகா, சொல்றது கேளு. இல்ல நான் எல்லாரும் ஒரு நிமிஷம் வரீங்களா? சொன்னா கேளு. என்னாச்சு இவளுக்கு? தெரியலையே, வாங்க சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. அனாமிகா. அனாமிகா, என்னம்மா? இவ சாதாரண ஆள் இல்ல. வேணும்னு என்ன வெறுப்பேத்துறா. நான் பாட்டுக்கு என்னோட ரூம்ல இருந்தேன். எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அவ வந்து என் அம்மாவை கூப்பிட்டு கடுப்பேத்துறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறா பாருங்க. இவ எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறான்னு யாருக்காவது புரியுதா? அதெல்லாம் நான் ஐயோ சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேனே. நான் அப்பவே சொன்ன இவளை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு. அதுக்காக நான் கொடுத்த கெடுவோ இன்னியோட முடிஞ்சது. இன்னைக்கு இவளை இங்க இருந்து அனுப்பியே தீரணும். என்ன அனாமிகா, இப்படி பிடிவாதமா பேசினா எப்படி? அவ சின்ன குழந்தை தானே, அவளை போய் இப்படி விரோத மாதிரி பாக்குற? அப்படியா? அப்புறம் எதுக்கு அன்னைக்கு சூர்யா மாமா இவளை தான் குழந்தைன்னு சொன்னப்போ பித்து பிடிச்ச மாதிரி ரோட அலைஞ்சிங்க? இப்ப நான் கோவப்பட்டது மட்டும் உங்களுக்கு சின்ன பிள்ளை விஷயமா தெரியுதோ? ஐயோ அனாமிகா, நான் அன்னைக்கு கோவப்பட்டது அழகு மேல இல்ல, சூர்யா மேல. அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறாருன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். ஆனாலும் அழகி நான் சுமையா பார்க்கவே இல்ல. அவகிட்ட நான் பாசத்தை மட்டும் தான் காமிச்சேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட் மகா. இவகிட்ட சொல்றதுக்கு நீ போய் ஒரு கல்லுக்கிட்ட சொன்ன கூட அது புரிஞ்சுக்கோ. ஆமா, நான் கல்லுதான். எனக்கு எந்தவித சென்டிமெண்டோ பரிதாபமோ கிடையாது. நான் சுயநலவாதியாவே இருந்துட்டு போறேன். யாரு என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு இந்த குழந்தை வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். அனுப்புனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா கேக்குறீங்க? டேய் விஜய், உனக்கு சந்தோஷமா வாழணும்ங்கிற ஆசையே இல்லையா? மறுபடியும் எதுக்காக அவ கோவத்தை தூண்டி விட்டுட்டே இருக்க? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை. அவளை கோவப்படுத்தி வார்த்தையை புடுங்கிட்டே இருக்க. நீ பேசாம நீ அமைதியா இரு. என்ன பண்ணும் நாங்க பாத்துக்கிறோம். ஆக மொத்தத்துல தப்பெல்லாம் அனாமிகா பேர்ல தானே சொல்றீங்க, அப்படிதானே? இப்பதான் ஊதி பெருசாக்க வேணான்னு விஜய்க்கு சொன்னாங்க. இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது எல்லாமே தப்புதான். நீங்க யாரு என்ன பண்ணாலும் அது சரி. இதுவே நான் என்ன பண்ணாலும் தப்பு, அப்படிதானே? என்னை யாரு எப்படி நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த வீட்ல இந்த குழந்தை இருக்க கூடாது, அவ்வளவுதான். எங்க அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு அனாமிகா, நீ சொல்ற மாதிரி இந்த அழகிய இந்த வீட்டை விட்டு நிச்சயமா அனுப்ப முடியாது. அவ வந்து உன் அம்மானு கூட்டது அவ்வளவு கஷ்டமா இருக்கா உனக்கு? சரி, அவளை நீ உன் குழந்தையா ஏத்துக்க வேண்டாம். அவளை நீ பாத்துக்கவும் வேண்டாம். என்னதான் விஜய்க்கு தெரியாம தப்பு நடந்திருந்தாலும் அழகி விஜயோட ரத்தம், இந்த குடும்பத்தோட வாரிசு. அவளை யாருமே இல்லாத குழந்தைய ஆசிரமத்தில் கொண்டு போய் விட சொல்றேன். உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை கிடையாது. அவ இங்கதான் இருப்பா. இதை இந்த குடும்பத்தோட தலைவனா நான் சொல்றேன். இத பத்தி பேசுறதுக்கு இனி யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. பிரச்சனை பெருசா வெடிக்கும்னு பார்த்தா மாமா எல்லாத்தையும் சொதப்பி விஷயத்தையே புஸ்ஸன் ஆக்கிட்டாரே. அழகி,
வாமா அழகி வா என் கூட வா. மேலும் இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.